ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் என்னோடய பர்த்டே. விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி அந்த டே ஃபுல்லாக எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ எதுவுமே கிடையாது, ஒரு நார்மலான ஒரு டே தான். இதில் நான் எதுவுமே எடிட் பண்ணாமல் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு முடியெல்லாம் இழுத்துட்டு அப்புறமா பின்னல் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் அந்த டே ஃபுல்லாக இதே ஒரு கொண்டையோடு தான் அலைவேன், இல்லைனா ஃபுல்லாக பாட்டியம்மா மாதிரி ஒரு கொண்டையை போட்டு அலைவேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாளாவது நீட்டாக இழுத்து கொண்டையை போடுவோன்னு சொல்லிட்டு நல்லா பின்னி போட்டாச்சு. தம்பி ரொம்ப டயர்டு போல், அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார். அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் எழுந்திரிச்சிட்டு மூஞ்சிலாம் கழுவி நான் ஜடை பண்ணிவிட்டு அப்புறம் அவனை எழுப்பி பார்த்தேன். தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தேன், முடியல. அவர் நல்லா டயர்டில் தூங்கினார். ஒரு 10 மணிக்கு ரொம்ப ட்ரபிள் பண்ணி எழுப்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 10:30-11 மணிக்கு தான் அவர் எழுந்திரிச்சார். அவர் எழுந்ததுக்கப்புறம் அவருக்கு இட்லியை கொடுத்து அவரை குளிப்பாட்டி அப்புறமா அவனை பேம்பர் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை ரெடி பண்ணி ட்ரெஸ்லாம் பண்ணி மேக்கப் பண்ணி இப்படி தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவர் தூங்கிடுவார். அந்த டைமில் நான் வந்த எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணேன். மறுபடியும் எழுந்திரிச்சிட்டாரு. நான் அந்த கேப்பில் சாப்பாடு எல்லாமே வச்சுருவேன். மோஸ்ட்டாக வச்சுக்கிட்டே தான் ஃபோனில் பார்த்துக்கிட்டே நான் வச்சிட்ருந்தேன். எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணேன். நிறைய பேர் எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே எனக்கு விஷ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என் ஹார்ட்ஃபுல்லான தேங்க்யூ. அப்புறம் வீட்லேயும் அப்படியே சைடில் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். தம்பி என்னமோ அங்கே இருப்பான், திருப்பி என்ன பார்த்தோன்னே திருப்பி ஓடி வந்துடுவான். ஸோ நான் அவன் சைடு போகக்கூடாது. அவன்கிட்ட போகாமல் இருந்தேன்னா அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பான். என்னை பார்த்துட்டானா அவன் என்கிட்ட தான் வரணும்மா. இவன் தான் எனக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு எனக்கு தோணும். நான் கடவுள்கிட்ட நான் கேட்காத ஒரே ஒரு கிஃப்ட்டுனா இவன் மட்டும்தான். ஏன்னா லைஃப்பில் எல்லாருமே நம்மளை ஒரு டைமில் விட்டுட்டு போயிடுவாங்க. இவன் கூட விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஃப்டர் மேரேஜ். பட் இப்போ என்னை தொத்திக்கிட்டே தான் அலையிறான். நான் இல்லைன்னா இருக்க மாட்டான். என் கூட ஜாலியாக சுற்றுவான், என் பின்னாடியே வால் மாதிரி சுற்றிட்டு அலைவான். செம்ம சேட்டை பண்ணுவான், அடியும் வாங்கிப்பான், எல்லாத்தையும் அவன் தாங்கிப்பான். இவங்க அப்பா இல்லைன்னு கூட நான் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணலை. இவன் சில நேரம் தூங்கி போயிடுறானா, என்டர்டைன்மெண்ட் இருக்காது. முழிச்சிட்டு இருந்தான்னு வைங்களேன், இவனை போட்டு அடிக்கிறேன். ஏன் நான் இப்படி ஒரு லூஸ் மாதிரி ஆகிட்டேன்னு எனக்கே தெரியல. நான் 1.5 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு தான் இவனை எனக்கு குழந்தைய இவனுக்கு கொடுத்தாங்க. நானும் எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கல. எல்லாரையும் மாதிரி டக்குன்னெலாம் நான் கன்சீவ் ஆகலை. நானும் 1 இயர் கழித்து தான் கன்சீவ் ஆகி 2nd இயரில் தான் தம்பி பிறந்திருந்தான். அவர் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். நான் அவர் கூட இது எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது லாஸ்ட் இயரில் பர்த்டேக்கு. ஸோ அதை எடுத்து நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபோட்டோவை போட்டேன். அதுதான் தம்ப்நெயிலில் கூட நான் வச்சுருந்துருப்பேன் பாருங்கள். இந்த ட்ரெஸ் தான் அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க லாஸ்ட் பர்த்டேக்கு. என் வீட்டுக்காரும் 2-3 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் போடாமல் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அவ்வளோ குண்டாயிட்டோமா, ஸோ எல்லாமே எக்ஸல் சைஸ்க்கு ஆகிட்டு. ஸோ இப்போ தான் அதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எல்லாத்தையும் ஒன்று போட்டுட்ருக்கேன். நல்லா ஜாலியாக விளையாடிட்டுருக்கான். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அதே மாதிரி எனக்கும் அவங்க கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் சில நேரத்தில் கோவத்தில் எனக்கு இருக்கிற டிப்ரெஷன்லாம் அவங்ககிட்ட தான் நான் காமிப்பேன். நான் அவனுக்கு ரொம்ப சாரி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ கோவம் வரும் எனக்கு அவன் பண்ணுறதெல்லாம். முந்தானத்தை நான் சேரீ கட்டியிருந்தேன்னா அதில் ப்ளவுஸு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் டப்பில் தூக்கி போட்டான். ஈரமான அந்த இதுக்குள்ளே அப்படியே ஈரத்தோடு நான் இருந்துச்சு சட்டெல்லாம். அப்புறமா திருப்பி காய வச்சு எல்லாம் பண்ணியிருக்கேன். நானே என்ன அழகு பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி கேவலமான ஒரு பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணதில்லை என் லைஃப்பில். பட் என்ன செய்ய, இப்படி தான் கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒன்று தான், உன் லைஃப்பில் நம்ம உயிரோட சுகபலத்தை ஆரோக்கியத்தோடு இருக்கிறதே நம்மளுக்கு காட் கொடுத்த கிரேஸ் தான். அதனால் நான் அதில் நான் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் அண்ணன், அக்கா எல்லோரும் இருந்தாங்க. அண்ணன் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அக்கா பையன் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் இன்றைக்கி க்ரியேட் பண்ணது. எனக்கு அவன் பேசிக்கிட்டு நல்லா உம்மா கொடுத்துக்கிட்டு கிஸ்மின்னு பாட்டு படிச்சுக்கிட்டு நல்லா டைம் பாஸ் ஆச்சு. கொஞ்ச நேரம் அவன் கூட கடந்து பேசிகிட்டு இருந்தோம். தம்பியும் அண்ணன் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தான். அப்புறமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி
எனக்குன்ட்டு கேக் ஆர்டர் பண்ணி அனுப்பி விட்டுருந்தா. அவள் ஹைதராபாத்தில் இருக்கா. பட் இருந்தாலும் எனக்காக வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தா. நான் அதை வந்து வாங்கிட்டு நானும் தம்பியும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். மத்தியானம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இது ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தம்பியும் எழுந்து தான் இருந்தானா. ஸோ அவனுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லா சாப்பாடு வீசிட்டோம். ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டு, நல்லா அது கேக்கு, ஜார் கேக்கு, அப்புறமா வந்து லாவா கேக்கு. இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. வந்து ஜாமுன் ஃப்ளேவரில் வந்து இந்த ஜார் கேக்கு ஆர்டர் பண்ணியிருந்தா. நல்லா இருந்துச்சு. நான் வந்து இது எல்லாத்தையும் எதுக்காக பதிவிடுறேன்னா, நெக்ஸ்ட் இயரில் நான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான். ஏன்னா நான் இன்னும் மோட்டிவேட் ஆகிக்குவேன். என்னால் வந்து தனியாக எல்லாத்தையுமே பேர் பண்ண முடியுங்கிறது நான் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் பார்க்கணும் கண்டிப்பாக. அதனால் நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும். இன்றைக்கி டே வந்து ஃபுல்லாக எப்படி போச்சுங்கிறத நம்ம கவர் பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்ணேன். ஆனால் 12 o'clock நான் எந்திரிச்சு லூஸு மாதிரி உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். எதுக்குன்னா, நான் யாரையும் வந்து தப்பாக பேசிடக்கூடாது, என் வாயிலேருந்து எதுவுமே உளறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். கூடாதுன்னு மீன்ஸ் யாரையும் நம்ம தப்பாக பேசிடக்கூடாது, அவங்களுக்கு அது வந்து மனசு கஷ்டமாயிடக்கூடாதுன்னு தான். இப்போது வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்கள உங்களுக்கு கூட சொல்கிறேன். நான் ஏதாவது உங்களை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாலும் நடந்திருந்தாலும் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இன்னும் அடுத்ததாக நான் வளர்கிறதுக்கு எனக்கு வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய எதுவும் ப்ளெஸ்ஸிங்ஸும் எங்கள் மேலே இருக்கட்டும். இது தம்பி நானும் விளையாடுறோம். அது வந்து ஆடியோட உங்களுக்கு போட்டிருக்கேன், பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இன்னுமா என்னோடய சேனலில் வந்து நீங்கள் வந்து க்ரோத்தை பார்க்குறதுக்கு எனக்கு கடவுளை வந்து இன்னும் ஆசீர்வதிக்கணுன்ட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பர்த்டே வந்து எனக்கு பிளெஸ்ஸிங் தான். நல்ல ஹெல்த்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த பர்த்டேஸ்லேயே நான் நல்லா இருக்கணுங்கிறக்காக எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.